இது வந்து நான் 2 வருஷம் கடுமையாக உழைச்சி, அவ்வளோ பேர் உழைச்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று படம். இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள படமே இல்லை. இது மற்ற டைரக்டரோ மற்ற ப்ரொடியூசரோ வந்து இதை வந்து தாண்டி போயிடுவாங்க. பட் என்ன மாதிரி எந்த பின்புலமே இல்லாமல் சினிமாவில் ஒருத்தர் கூட எனக்காக ஒரு ட்வீட்டு இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் பாருங்கன்னு சப்போர்ட் பண்ணி ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு நடிகரோ கூட பக்கத்தில் நின்று அந்த மாதிரி ஆளே இல்லாமல் நான் தனியாக போராடி வந்திருக்கேன். உங்களை மட்டுமே நம்பி, மக்களை மட்டுமே நம்பி திரும்ப உங்ககிட்ட தான் வந்து நிக்கிறேன். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு 8754549299. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. வணக்கம். இப்பதான் திரௌபதி 2 படம் பார்த்துட்டு வெளியே வரேன். இயக்குனர் மோகன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. அதாவது ஒரு இயக்குனர் வந்து தன் மனசுல என்னன்னாலும் கற்பனை பண்ணலாம். ஆனா அந்த கற்பனையை ஸ்கிரீன்ல ஆன் ஃப்ரேம்ல கொண்டு வர்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும். அது உண்மைக்கே அவர் வந்து கிடைச்சிருக்காரு. ஜிப்ரானுடைய RR வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா வந்து அந்த கோனே சாங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. பொதுவா கேமராமேன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொருத்தருமே ஆர்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. திரௌபதிங்கிற கேரக்டர் அந்த மெயினா அடிச்ச அந்த ஹீரோயினி பொண்ணு நேட்டிவிட்டியா ஒரு லட்சுமணன் பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தாங்க. அப்புறம் படம் வந்து ஒரு 13-14 நூற்றாண்டு நடந்த இந்த வல்லாளத்தேவ மகாராஜா அவருடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, அந்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சனை என்ன, தன்னை சுத்தி உள்ளவங்களையும் அவர் வந்து எப்படி தன் உயிரை கொடுத்து காப்பாற்றினாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய ஒரு லைவா நல்லா பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு படத்தை எடுத்த மோகன்ஜிக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து இந்த டீமுக்காண்டி நீங்க வந்து எல்லாம் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்களை நம்ம தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா மட்டும்தான் நம்ம அது ஒரு நல்ல ஃபீல் பண்ண முடியும். நான் எனக்கு திருப்பி 2 பார்த்து போய் என்ஜாய் பண்ண முடியும். குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி. என் அன்பிற்குரிய மோகன் அவர்கள் இயக்கிய திரௌபதி 2ஆம் திரௌபதியினுடைய திரைப்படத்தை பார்த்தேன், பிரமித்து போனேன். இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகிற பொழுது சங்க காலத்தில் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த உணர்வை இந்த திரைப்படம் பிரதிபலித்திருக்கிறது. இந்த படம் ஒரு வரலாற்று உண்மையை துணிச்சலோடு எந்த சமரசமும் இல்லாமல் நடந்ததை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இதை எடுத்திருக்கிறார். அப்படியே மோகன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். பொருளாதாரத்திற்காக படம் எடுப்பார்கள், பல்வேறு காரணங்களுக்காக படம் எடுக்கக்கூடிய இந்த சூழலில் அதையெல்லாம் கடந்து ஒட்டுமொத்த மக்களும், குறிப்பாக தமிழ் மக்கள், திருவண்ணாமலையில் வாழக்கூடிய மக்கள், இளையார்பாளையம் வரலாற்றை சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் இதில் சொல்லியிருக்கிறார். இந்த படம் பாகுபலியை விட, காந்தாராவை விட மிகச்சிறந்த படமாக தமிழில் வெளிவந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். திரௌபதி 2 தமிழக கலை உலகத்தில், திரை உலகில் மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்கும். இந்த புரட்சி என்பது தொடரும். மோகன் அவர்களுடைய இந்த படைப்பு கலை, அவருடைய பயணம் மேலும் தொடர வேண்டும் என்று மனதார வாழ்த்தி, இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, நான் மோகன் அவர்களை மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் திரௌபதி 2 திரைப்படத்தோட இயக்குனர் மோகன்ஜி. உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொலி. நாங்கள் ஜனவரி 30ஆம் தேதி வரலாம் தான் பிளானில் இருந்தோம். வேறு வழி இல்லாமல் பொங்கலுக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது, ஜனநாயகன் படம் தள்ளி போகுதுன்னு சொன்னோடனே அது ஒரு வேளை தீர்ப்பு வந்து லேட்டாக வந்துச்சுன்னா அதை பண்ண முடியாதுன்றதுக்காக பொங்கல் வெளியீடுன்னு முடிவு பண்ணி வந்தோம். அங்கே கார்த்திக் சார் படம் வாவாத்தியார் வந்ததால் அங்கேயும் தேட்டர் பற்றாக்குறை ஏற்பட்டு நாங்கள் பண்ண பெரிய பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டார் ப்ரொடியூசர். ஃபுல் பேப்பர் ஆடு கொடுத்து ஒரு 30 லட்ச ரூபா ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டார். அதனால் திரும்ப இமீடியட்டாக அந்த ப்ரொமோஷன் யூஸ் பண்ணுன்றதுக்காக 23 வந்தோம். 23 தலைப்படம் கூட வரக்கூடாது, மங்காத்தா கூட வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் 30ஆம் தேதி பிளான் பண்ணோம். விதி எங்களை கூப்பிட்டு வந்து ஜனவரி 23 கொண்டு வந்து விட்டுது. அதை எங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியல. ஒரு பொங்கல்லேருந்து நாங்கள் 23ஆம் தேதி வரணும். ஏன்னா பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பொங்கல் ரிலீஸ்னால் நினச்சிட்டாங்க மக்கள். ஸோ பொங்கலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 23 ரிலீஸ்னு சேர்க்க முடியல. மங்காத்தாவோட மிகப்பெரிய அலை, அதோட கூட்டம், ரசிகர்களோட பலம், அது வந்து சமாளிக்க முடியல. என்னென்னா சென்னையில் எங்கேயுமே
காலையில் 9 மணி ஷோ கிடைக்கல, 11 மணி ஷோ கிடைக்கல. கிடைச்ச ஷோலையும் வந்து யூடியூப் வந்து அவங்க வந்து ஒரு பைட் எடுத்தோ மக்கள்கிட்ட இருந்து கருத்தை வாங்கி அதை மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியல. இதன் காரணமாக எப்போவுமே எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கே நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கேன், இந்த டேட்டில் வந்திருக்குன்னு தெரியல. படம் தெரியும், திரௌபதி 2 எல்லாருக்கும் தெரியும். பட் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு, படம் ஓடிட்டுருக்குன்னு தெரியல. இது வந்து நான் 2 வருஷம் கடுமையாக உழைச்சி, அவ்வளோ பேர் உழைச்சி, ஒரு மிகப்பெரிய வரலாற்று படம். இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள படமே இல்லை. இது மற்ற டைரக்டரோ மற்ற ப்ரொடியூசரோ வந்து இதை வந்து தாண்டி போயிடுவாங்க. பட் என்ன மாதிரி எந்த பின்புலமே இல்லாமல் சினிமாவில் ஒருத்தர் கூட எனக்காக ஒரு ட்வீட்டு, இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் பாருங்கன்னு சப்போர்ட் பண்ணி ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு நடிகரோ கூட பக்கத்தில் நின்று அந்த மாதிரி ஆளே இல்லாமல் நான் தனியாக போராடி வந்திருக்கேன். உங்களை மட்டுமே நம்பி, மக்களை மட்டுமே நம்பி திரும்ப உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறேன். எப்படியாவது எனக்காக படம் பார்த்த ஒரு தயவு செஞ்சு படம் பார்க்காத மற்றவங்க கிட்ட இதை பற்றி பேசுங்க, கிராமங்களுக்கு கொண்டு போங்க. இது வந்து கிராமங்களுக்கு இருக்க மக்களுக்கான படம் தான். மக்களுக்கு இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் திருவண்ணாமலை, செஞ்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, அரியலூர், ஜெயங்கொண்டம் இங்கே இருக்கிற மக்களாவது இந்த சேலம், ஆத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், இது எல்லாமே வேலூர், ராமணிப்பேட்டை, இதெல்லாம் எப்போவுமே எனக்கு வந்து படம் ஓடுற ஏரியா, ரொம்ப கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். சென்னை எப்போவுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஏரியாலே இந்த படம் வெளியே வந்திருக்குன்னு மக்களுக்கு தெரியாதது என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இதான் கடைசி வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஆசை இருந்தால், எண்ணம் இருந்தால் தயவுசெய்து கொண்டு போய் சேருங்க. நிஜமாலே நாங்கள் வந்து மங்காத்தா திரைப்படம் எங்கள் படத்தை வந்து இப்படி வந்து ஒரு காணமாக்குன்றது நாங்கள் நினைக்கல. அது வந்து முக்கியமான திரையரங்களை கூட மற்ற இடத்துல மக்கள் பார்ப்பாங்க தான் நினச்சோம். இந்த 2வது நாள் இன்றைக்கி படம் வெளியாகி இன்றைக்கி பேசலைன்னா இதுக்கப்புறம் எப்போவுமே உங்கள் கூட இந்த மாதிரி என்னால் இதை பற்றி சொல்ல முடியாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பயன்படுத்தி படத்தை பற்றி தவறான கருத்துக்கள், நான் வந்து ஒரு ஒரு ஹீரோ கூட இந்த நம்ம படம் தைரியமாக வரேன்னு சொல்லி போட்டேன். அதுக்கு வந்து அவங்கெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறதும், நான் திரௌபதி 1 எடுக்கிறப்ப அப்போ என் மேலே நிறைய நீ வந்து ஒரு சில சமூகங்களுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு சொல்லி இப்போ அவங்களாம் எனக்கு எதிராக வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறதும், படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதும், விடுதலை சிறுத்தை சேர்ந்த சங்க தமிழனும் தமிழா பாண்டியனும் யூடியூப் சேனலில் உட்காந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ்க்காக 500 கோடி வாங்கிக்கிட்டு தான் இந்த படம் பண்ணேன், ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் போன வாட்டியே அமீர் அண்ணன் பகாசுரன் வரப்பவே இதே பிரச்சாரம் பண்ணுறது தான் என் மேலே குற்றச்சாட்டு வச்சார். அப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படத்தை எடுத்து வந்து மக்கள்கிட்ட இப்படி கெஞ்சின்னு இருக்க போகிறேன்? இது ஆர்எஸ்எஸ்க்கான படமாக இருந்தால், பிஜேபிக்கான படமாக இருந்தால் அவங்களாம் இதை போய் பார்த்துருப்பாங்க. அவங்களாம் பார்த்துருந்தா நான் ஏன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி நிற்க போகிறேன்? இது நான் மக்களுக்கான படம், இது மறைக்கப்பட்ட வரலாறுக்கான படம், இது தமிழ் மண்ணோட வரலாறு. இங்கே ஒருத்தன் உயிரை கொடுத்து காப்பாற்றி இந்த மதத்தை, இந்த இந்து மதத்தை நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கான், இந்த கோயில்களை காப்பாற்றி கொடுத்துட்டு போயிருக்கான் வீர வல்லாள மகாராஜான்னு, அவரை பற்றிய வரலாறு, அவரை பற்றின பதிவு. இதை வந்து நீங்கள் வந்து எந்த அமைப்புக்கு படம் எடுத்தேன், இந்த கட்சிக்கு படம் எடுத்தேன்னு சொல்லி மக்கள்கிட்ட தவறாக பிரச்சாரம் பண்ணி மக்கள் படம் பார்க்காம விடுறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல. சினிமாவில் உண்மையை மட்டுமே சொல்லி இத்தனை வருஷம் நின்று இருக்கேன். திரும்பவும் மக்கள்கிட்ட தான் வந்து நிற்கிறேன். உங்களோட தீர்ப்பு தான் வந்து எங்களை காப்பாற்ற போகுது. நீங்கள் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க. உங்ககிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன். படம் பார்த்த அத்தனை பேரும் தயவு செஞ்சு படம் பார்க்காதவங்க கிட்ட உங்களுக்கு படத்தை பிடிச்சிருந்தா போய் பார்க்க சொல்லுங்கள். இந்த ஒரு வாரம் நீங்கள் எங்களுக்காக செய்கிற இந்த உதவி நிச்சயமாக எங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வர திரைப்பட கலைஞர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நிஜமாலே எங்களுக்கு திரைப்படத்துறையில் சுத்தமாக சப்போர்ட் கிடையாது. அது அவங்க மேலே தப்பும் கிடையாது, சொல்ல வரல, செய்யணும்னு அவசியம் இல்லை. மக்களை மட்டுமே நம்பியிருக்கேன். உங்ககிட்ட மட்டுமே மன்றாடி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து திரௌபதி 2 திரைப்படத்தை பற்றி பார்க்கறதுக்காவது ஒரு முறை யோசிங்க. படம் பார்த்தவங்க எனக்காக ஒரு பதிவோ இல்லைனா ஒரு வீடியோ காணொலியோ போட்டு உங்களுக்கு படத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிய வைங்கன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை, பட் வருத்தம் நிறைய இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 வருஷம் வந்து இதுக்காக நான் உயிரை கொடுத்து உழைச்சி மக்கள்கிட்ட நல்ல படம்னு பேர் வாங்கியும் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இதில் எதுவும் தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. முடிஞ்சால் திரௌபதி 2 படத்தை போய் திரையரங்களை பாருங்கள். நன்றி. இந்த படம் மிக ஒரு அற்புதமான படம். இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காட்சிகளும் வரலாற்றில் நடந்தது. வரலாற்றில் நடக்காத எந்த ஒரு சம்பவமும் இந்த திரைப்படத்தில் காட்சியாக்கப்படவில்லை. பிற்கால சோழருடைய ஆட்சிக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இங்கே சோழ சாம்ராஜ்யம் வீழ்ந்த பிறகு இந்த சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக திருவண்ணாமலையை ஆட்சி செய்த வல்லாளர், படைவீட்டை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சம்புவராயர்கள்,
சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காடவராயர்கள், இப்படி பல்வேறு குறுநில மன்னர்கள் தான் அந்த சோழ சாம்ராஜ்யத்தை சோழர்களுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த மண்ணை காப்பாற்றியவர்கள். குறிப்பாக அதில் வடதமிழ்நாட்டில் இருந்த சம்புவராயர்கள், வல்லாளத்தேவர், அதே போல சேந்தமங்கலத்தை ஆண்ட காடவராயர், சேதிராயர், மழவராயர், கச்சிராயர், இப்படி பல்வேறு வடதமிழ்நாட்டில் இருந்த குறுநில மன்னர்கள் தான் சோழருடைய ஆட்சிக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டை, குறிப்பாக வடதமிழ்நாட்டை காத்து நின்ற மாமன்னர்கள். நீங்கள் 13ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் டெல்லியில் உருவான அந்த அலாவுதீன் கில்ஜி தலைமையிலான இஸ்லாமிய சுல்தான் வம்சம் தென்னிந்தியா முழுக்க கைப்பற்ற அவர்கள் படையெடுத்த போது அதில் முதல் அவர்களுடைய படைக்கு இரையானது இந்த ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய அரசாட்சிகள் தான். அன்றைக்கு இருந்த காம்பிலா ராஜ்யம், பாமினி ராஜ்யம், தேவகிரி, இப்படியான துவாரக சமுத்திரம், இதையெல்லாம் வீழ்த்திய பிறகுதான் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எல்லையில் கால் எடுக்கிறார். இன்றைக்கு வரை வட தமிழ்நாட்டில் அந்த குருக்கர்களுடைய படையெடுப்பும் அல்லது குருக்கருடைய சமயம் இன்று வரை வலுவாக இல்லாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் அன்றைக்கு இருந்த இந்த வட தமிழ்நாட்டை காத்து நின்ற அந்த சிற்றரசர்கள், வடதமிழ்நாட்டை காத்து நின்ற அந்த சிற்றரசர்கள் தான். இந்த சிற்றரசர்கள் இல்லாமல் போயிருந்தால் என்றைக்கோ இந்த நிலம் வேற்று மொழியினுடைய வேற்று மதத்தவருடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றிருக்கும். தங்களுடைய உயிரை ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் இந்த மண்ணுக்காக உயிர் நீத்திருக்கிறார்கள். தன்னுடைய தலையை அறிந்து கொண்டு நவகண்ட நடுகளாக மாறியிருக்கிறார். அப்படியான அந்த தியாகத்தை தான் இந்த திரைப்படம் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். காட்சியினுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை செய்திகளும் வரலாற்றில் நடந்தது. இதற்கான அத்தனை சான்றுகள் ஏற்கனவே வரலாற்று புத்தகங்களாக இடம்பெற்றிருக்கிறது. விஜயநகர அரசு தமிழ்நாட்டில் படையெடுத்து வரும்பொழுது அதில் பாதிக்கப்பட்டது சம்புவராயர்கள். பாதிக்கப்பட்ட ஊர் படைவீடு. படைவீடு தலைநகரம் முற்றாக அதில் தான் அழிக்கப்பட்டது. இந்த ராஜ்யம் ஏன் விழுந்தது என்றால், மதுரையில் அன்றைக்கு குருக்கர்களுடைய பிரதிநிதியாக இருந்த மாளிகாபூரை வீழ்த்த வேண்டும் என்பதற்குத்தான் படைவீடு அழிந்தது. அந்த போரை பற்றி சொல்கிற மதுரா விஜயம் என்கிற ஒரு நூல், வரலாற்று நூல், கங்காதேவி என்கிற குமாரகம்மனுடைய மனைவி எழுதிய நூல், மதுரா விஜயத்தில் முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்திகள் தான் இங்கே இந்த திரைப்படத்தில் காட்சிகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு மிக சிறந்த திரைப்படம், வரலாற்றை மிக துல்லியமாக பதிவு செய்திருக்கிற ஒரு திரைப்படம். காட்சியின் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை வரலாற்றை முழுக்க எந்த விதமான புனைவும் இல்லாமல் மிக அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். நமக்கு தெரியும், பல ஆயிரம் கோடிகளில் இங்கே முதலீடு கொட்டி எடுக்கப்படுகிற பொன்னியின் செல்வன் போன்ற குப்பை படங்கள் தமிழ்நாட்டில் என்ன செய்தது என்று நமக்கு தெரியும். மிக குறைந்த ஒரு பொருள் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம், இதில் படைகளை காட்டும்போது வேண்டுமானால் படை வீரர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்கிற அந்த குற்றச்சாட்டை நாம் ஒப்புக்கொள்ளலாம். காரணம், மிக குறைந்த அளவில் எடுக்கப்படுகிற இது போன்ற திரைப்படங்களில் அந்த பொருள் செலவுக்கு அவரால் எவ்வளவு இயலுமோ அதை செய்திருக்கிறார். அதை தாண்டி இந்த படத்தில் குறை என்று சொல்வதற்கு ஒரு புள்ளியும் இல்லை. நீங்கள் இசையாகட்டும், நடித்திருக்கிற நடிகர்களாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், திரைக்கதையாகட்டும், எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் இந்த படத்தை மிக நேர்த்தியாக இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் எடுத்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அன்பு உறவுகள், இந்த திரைப்படத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இது போன்ற திரையரங்குகளில் செய்யப்படுகிற சூழ்ச்சியை நீங்கள் முறியடிக்க வேண்டும். இந்த திரைப்படம் மாபெரும் ஒரு வெற்றி படமாக அமைந்தது என்கிற சரித்திர வரலாற்றை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, அன்பான உறவுகள், இனியாவது அனைவரும் திரையரங்கை நிறைப்போம், இந்த திரைப்படத்தை வெற்றி படமாக்குவோம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் இன்னைக்கு ஃபேமிலியோட திரௌபதி படம் பார்ப்பேன். படம் பார்த்தேன். ஆரம்பத்தில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. ஆனால் படத்தை முடிக்கும் போது ரொம்ப லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லாம் உண்மையிலுமே கண் கலக்கிற மாதிரி இருந்தது படம். நல்ல ஒரு அருமையான ஒரு இதாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இந்த படத்தை உண்மையாலுமே அந்த காட்சி அமைப்போடு நீங்கள் எடுக்கணும்னா 100 to 200 கோடி ரூபா ஆகுங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பொருட்செலவு எடுக்க வேண்டிய படம். பட் பட்ஜெட்டால சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் லாஸ்ட் 30 minutes உண்மையாலுமே சொல்றாங்க, இது வேற லெவல். உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் தான் மோகன்ஜி அவர்களுக்கும்
ஒட்டுமொத்த குழுவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தான் சொல்லணும். அதாவது நீங்க வந்து பாருங்க, ஆக்சுவலா இது வந்து உண்மையாலுமே ஒரு வரலாற்று இது மாதிரி எடுக்கிறது வந்து ஃபியூச்சர்ல நிறைய வரலாற்று படங்கள் வர்றதுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னை பொறுத்தவரையில் இந்த திரௌபதி படம் லாஸ்ட் செகண்ட் ஹாஃப், குறிப்பா லாஸ்ட் ஒரு ½ அன் அவர் வந்து வேற லெவல். ஸோ அந்த மாதிரி அதை கிரியேட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்காங்க. இந்த பெரிய காட்சி அமைப்புல செஞ்சிருக்கலாம், ஆனா பல கோடிகள் செலவாகுன்றதால ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்க வேண்டிய படத்தை இவ்வளோ கம்மியான பட்ஜெட்லயும் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு உதாரணமா காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து போற்றப்பட வேண்டிய படம், நீங்க வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய படம், அனைவரும் ஆதரிக்க வேண்டிய படம். நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப், குறிப்பா லாஸ்ட் ½ அன் அவர் வந்து இதை நீங்க வந்து யார் பார்த்தாலும் கண் கலங்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் டச்சை கொடுத்திருக்காரு. உண்மையாலுமே திரௌபதி டீமுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நன்றி, வணக்கம். நான் வந்து முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து சில பேர் இந்த படத்தை ப்ரமோட் பண்றதால நீங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரோ அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டின் குரலா ஒரு படைப்பாளியை என்கரேஜ் பண்ணுன்ற எண்ணத்துல தான் நான் வந்து இதை சொல்றேன். நான் நிச்சயமா இந்த படம் வந்து வரவேற்க வேண்டிய படம் தான். நன்றி, வணக்கம்.